மாட்சிமை பெரியதப்பா. நீர் எங்கள் மேல் கொண்ட பேரன்பும் பெரியது ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து உம்முடைய ஊழியத்தை கொடுத்து அப்பா எங்களை உட்கார வைத்திருக்கிறீர். உமது சமூகத்தில் எங்களை வரவழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கே மாட்சி ஆண்டவரே. மெய்யாகவே அப்பா உங்க பிரசன்னத்துல எங்களை மறைச்சுக்கிட்டீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா மாட்சியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக நாம் இந்த பிரேயரை இங்கு ஆரம்பித்தோம். சகோதரர் ராஜேஷ் அவர்கள் அந்த காரியங்களை எடுத்து கூறி விளக்கினார். உண்மையிலுமே என்னுடைய கடந்த கால வாழ்விற்கு அது இட்டு சென்றது. ஏறக்குறைய 89, 88 ஆண்டுகளில் இதே இடத்தில் நாங்கள் கூடி ஆண்டவரை மாட்சிப்படுத்தி இருக்கிறோம். எப்படி யூத ஜனங்கள் மறுபடியுமாய் அந்த யூத தேசத்திற்கு வந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடினார்களோ, ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் அந்த நாடே இல்லாமல் இருந்துச்சு இல்லையா? ஹிஸ்டரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 1947 அந்த இடத்துல மறுபடியுமாய் இந்த யூத ஜனங்கள் ஒன்று கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் இல்லையா? அதை நினைத்து பார்க்கும் பொழுது என் உள்ளத்திலே அன்றைய நாளிலே சகோதரர் அருள்தாஸோடு இணைந்து ஒரு சிறு குழு தான், ஒரு 15-12 பேர் அப்படிதான் ஆரம்பித்தோம். என்னுடைய அந்த நாளிலே ஆண்டவரை நான் அறியாத அந்த நாட்களில் இருந்த நிலையையும் ஆண்டவர் இந்த இடத்தின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களையும் நினைத்து அந்த நாளில் என் உள்ளம் அழுதது, என் உள்ளம் கண்ணீரினால் நனைந்தது. எனக்கு உண்மையிலுமே இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள மிகவும் ஆசைப்பட்டேன். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்கள். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம், லேண்ட்ஸ்லைடுக்கு முன்னாடி எப்படி அந்த இடம் இருந்தது, லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் இந்த இடம் எப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் பார்த்திருக்கலாம். நான் அதை கூட யோசித்து பார்த்தேன். நம்முடைய வாழ்க்கை கூட எப்படி இருந்தது முன்பதாக, ஆனால் இங்கு பின்பதாக, நிலச்சரிவிற்கு பின்பதாக எப்படி பாதிக்கப்பட்டிருந்ததோ, இந்த உலகத்தின் காரியங்கள் என்னுடைய வாழ்க்கை ஈடுபட்டிருந்ததோ, இந்த உலகத்தோடு ஒன்றி இருந்ததோ, அதை எப்படி மாற்றினாரு? முன்னாடி இருந்த அந்த செழிப்பான தேசத்தை போல என்னுடைய வாழ்க்கையை மாற்றினாரு. அதை நினைத்து நான் ஆனந்த கண்ணீர் விட்டேன். இவ்வளவு நாட்களாக இந்த இடத்தில் துதியும் கீத சத்தமும் இல்லாமல் போனதே எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. காரணம், அந்த நாட்களில் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிப்போம். எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் சகோதரர்கள்லாம் தெரியும், எங்கெங்கு இடம் கிடைக்குதோ ஓடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடுவோம். உண்மையிலுமே அந்த வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு பலன் தருகிறது, எங்களுக்கு அறிவுரை தருகிறது, எங்களுக்கு ஆலோசனை தருகிறது. எவ்வளவோ பாடுகள், இக்கட்டுகள், வேதனைகள், நிந்தனைகள் கடந்தாலும் இன்றைக்கும் ஆண்டவர் நடத்துகிறார் என்று சொல்வதிலே ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய சமூகத்திலே நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 38 42 வரை உள்ள வார்த்தைகளை நாம் ஒரு சில காரியங்களை நாம் படிக்கலாம். அவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு ஒரு ஊரை அடைந்தார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா.
அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த 2 வாரங்களாக, முதல் வாரம் சகோதரர் எட்வின் அவர்கள் தம்மைத்தான் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். கடந்த வாரத்தில் பிசாசின் காரியங்களை குறித்து ராஜேஷ் உள்ள கொண்டு போயிட்டு வெளியே எடுத்துட்டு வந்தார் இல்லையா, கடந்த வாரத்தில். இப்போ இந்த வாரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? டிஸ்ட்ராக்டட் லைஃப் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன் வேர்ல்ட்லி லைஃப் ஆல்சோ. இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ராக்டட் லைஃப் அப்படிங்கிற தலைப்பில் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு டிஸ்ட்ராக்டட் அப்படின்னா பணி, அதாவது இடையூறு செய்கிற மாதிரி, கவனச்சிதறல். கரெக்டான தமிழ் வேர்டு கவன சிதறல் இல்லையா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கவன சிதறல் இருக்குதா? இல்லவே இல்லையா? இதான் மெயின் டாபிக் இல்லையா? கவன சிதறல். ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. லாஸ்ட் வீக் ஒரு ட்ரெயின், ஒருவேளை நீங்க பார்த்துருக்கலாம், அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ட்ரெயின் வருது, ஒருத்தர் 2 காதுல என்னது இயர்பட்ஸ் வச்சுட்டு தண்டவாளத்தில் போயிட்டு இருக்கிறான். ட்ரெயினை நிறுத்தி இறங்கி அடி பலாருன்னு கொடுத்து ஓரம் போங்கிறான். ஒன்று டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? இன்னைக்கு எல்லா இடத்துலையும், அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இன்னைக்கு வீட்டில் என்ன செய்யறாங்க? என்ன சரி, சமையல் அறையில் கொண்டு போக வேண்டாங்கிறாங்க. என்ன செய்யறாங்க? சமையல் அறையில் கொண்டு போய் கான்சென்ட்ரேஷன் அதுல இருந்து இதுக்கு போயிருது. அப்ப பிளாக் சென்ட் அடிச்சு வச்சிருவாங்க. பிளாக் சென்ட்னா புரிஞ்சுதா? தீஞ்சு போய் எடுத்து வச்சிருவாங்கன்னு சொன்ன அதுதான். டிஸ்ட்ராக்ஷன் அவங்க செய்யறாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நான் பண்ண ஒரு தப்பு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப அதை பண்றது இல்ல. என்ன பண்ண? மொபைல் எல்லாரும் போறாங்களே, இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி எல்லாம் இப்படி வச்சுட்டு ஓட்டுறாங்க, இப்படி வச்சுட்டு ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்? நமக்கு அந்த பழக்கம் இல்லை. எப்போ டிஸ்டர்பன்ஸ், ஒரு 10 இயர்ஸ் பேக் ஒரு மொபைல் எடுத்து இப்படி பார்த்துட்டே போனேன். ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணான்? கொண்டு வந்து ஹேண்ட்பாரை, அந்த கொக்கி மாதிரி இருக்கு பாருங்க பேக் சைடு, அதை கொண்டு ஹேண்ட்பாரில் ஒரே ஒரு இடிச்சிட்டு போயிட்டான். அவ்வளோதான். நான் ரோட்டில் கிடக்குறேன், அவன் போயிட்டான். நான் மொபைலுக்கு ஒன்றும் ஆகலை, வண்டி டேமேஜ்னு வச்சுக்கோங்க. நல்ல வேலை மேட்டுப்பாளைய ரோட்டில் ஃபுல் டிராஃபிக்கு, ஆனால் ஒன்றும் ஆகலை. டிஸ்ட்ராக்டட் லைஃப். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடம் இருக்கா? நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு உண்மையிலே செய்திக்கு சகோதரர் சொல்லும் போதே சொன்னேன், நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க, இதனாலேயே எனக்கு தொந்தரவு. ஒரு 300 கால் இருக்கும். காலையிலிருந்து பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன். என்னடா செய்தி எடுத்து எனக்கே டிஸ்ட்ராக்ஷன், சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். தூக்கி போட்டுடலாமான்னு ஆயிடுச்சு. ஏன்னா வேற வழி இல்லை. கவர்மெண்ட் செக்டர்லேருந்து பேசுகிறாங்க, வேற வழியே இல்லை, ஆன் பண்ணி வச்சுதான் ஆகணும், ஆன்சர் பண்ணித்தான் ஆகணும், நிர்பந்தமாக இருந்துச்சு. அப்படிதான் இங்கே என்ன செய்கிறாங்க, எங்கே கொண்டு வர்றாங்க? மார்த்தாள் என்ன செய்கிறா?
அவங்க வீட்டுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ கூப்பிடுறான் பாருங்க. அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி இருந்தார். இப்ப மார்த்தா என்ன செய்யறா? ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிடுறா. வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு என்ன செய்யறாங்க? கிச்சனுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், நல்லது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? மார்த்தா கிச்சனுக்கு போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து கூப்பிடுறது யாரு? மார்த்தா. இன்னைக்கு உங்க வீட்டில் யாரோ ஒரு சகோதரர் வராருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டீங்கன்னா then what is the reason? நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரோடு இருக்கிறோமா? அவளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வருது. என்ன டிஸ்ட்ராக்ஷன்? இயேசு கிறிஸ்துவை போஷிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்யணும், இயேசு கிறிஸ்துவோட இருக்க விரும்பல. டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம கூட நினைக்கலாம், ஊழிய செய்கிறோமே, நான் ஆண்டவருக்காக தானே செய்கிறேன், ஆண்டவரோடு தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையிலுமே இருக்குமா? முதலாவது நம்ம யாருக்கு இருக்கணும்? இயேசுவுக்கு. முதலாவது இயேசுவுக்கு, அப்புறம்தான் இயேசுவுக்காக, ஊழியத்திற்காக. அதான் முக்கியம். முதலாவது நம்ம இயேசுவோடு இருக்கணும். ஆனா அங்க என்ன ஆகுது? டிஸ்ட்ராக்ஷன் மார்த்தாவுக்கே வந்துருச்சு. மார்த்தா என்ன செய்றா? சாப்பாட்டு வேலையை கவனிக்க போயிடுறா. இயேசு கிறிஸ்துவை கைவிட்டுறா. இயேசு கிறிஸ்துவோட அவ பேசல. ஆனா வீட்டுக்கு கூப்பிட்டது யாரு? மார்த்தா தான் கூப்பிடுறான். இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவரை கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உறவாடுகிறோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல ஆண்டவரே இன்னைக்கு ரொம்ப வேலை, உங்க வேலையைத்தான் பார்த்தேன், 300 ஃபோன் கால் அட்டன் பண்ண, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா ஆண்டவர் நம்மோடு இருப்பாரா? யோசிச்சு பாருங்களேன். டிஸ்ட்ராக்ஷன் எப்படி வருது பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு தான் செய்கிறோம். ஆனால் மார்த்தாள் அந்த இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் ஆகி இயேசு கிறிஸ்துவ கவனிக்காம விட்டுறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் கூட பார்த்தீங்கன்னா இப்படியாக தன்னுடைய செய்தியில சொல்வதை நான் கேட்டேன். ஒரு ஊருக்குள்ள அவர் மினிஸ்ட்ரிக்காக கூப்பிட்டுருந்தாங்க. சகோதரர் போனார், செய்தியெல்லாம் கொடுத்து முடித்தாங்க, வல்லமையாக எல்லாம் முடித்தாங்க. முடித்தோடனே அந்த காரில் அவங்கள ஒரு 1 hour ட்ராவலிங் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அவரை கூப்பிட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. போகும்போது வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, மாமாவை கூப்பிடுறாங்க, அண்ணன் எங்களோட வந்துட்டு இருக்காரு, வந்துருங்க நீங்களும். சரி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் மச்சானை கூப்பிடுறாரு, தங்கச்சியை கூப்பிடுறாரு, அண்ணனை கூப்பிடுறாரு. கடைசியில் என்ன சொன்னார்? அவர் செய்தியில் அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கப்பா, 1 மணி நேரம் என் கூட பேசவே இல்லை யாருமே. கூப்பிடுறது யாரு? வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா 1 மணி நேரம் அதை அவனை பேசி இவனை பேசி, அண்ணன் வர்றார், தம்பி வைப்பி, எல்லாத்தையும் சொல்லி அவர்கிட்ட பேசாம இருந்தா எவ்வளவு வேதனையான காரியம். இயேசு கிறிஸ்துவோட நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. விடுதலை பயணத்துல 34:2 வாசிங்க. விடுதலை பயணம் 34:2. பாருங்க,
முன்னேற்பாடு செய்து கொண்டு காலையிலே சீனாய் மலை மேல் ஏறிச்செல், அங்கே மலை உச்சியின் என் முன் வந்து நெல் என்று சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. சீனாய் மலையிலே அடிவாரத்திலிருந்து மேலே போறதுக்கு 7 கிலோமீட்டர்ஸ். அந்த காலத்தில் இப்போ கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களாம். ஆனால் அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க எப்படி போனார்னு தெரியல. 7 கிலோமீட்டர்ஸ். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், முன்னேற்பாடு செய்து கொண்டு என்னுடைய சமூகத்தில் வந்து நெல். நம்ப போவோமா? என்ன பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ தூரம் எப்படி நடக்கிறது? காலையில் எப்படி போறது? அதிகாலையில் அவர் எப்படி போறது? 7 கிலோமீட்டர் எப்படி போறது? ஆண்டவர் சொன்னா செஞ்சிருவீங்களா? இன்னும் ஒருத்தருமே ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. 7 கிலோமீட்டர் நீங்க நெட்ல எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க. 7 கிலோமீட்டர்ஸ். ஆண்டவர் சொல்றார், அதிகாலையில் எவ்வளவோ வேலை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இன்னைக்கு இருக்கிற அதே சிச்சுவேஷன் தான். ஆனால் மோசே ஆயத்தமாகி செல்லும் பொழுதுதான் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது, ஆண்டவருடைய வழிநடத்தல் உண்டாகிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, அவர் டிஸ்ட்ராக்ஷன் இது எவ்வளவு எங்கனமாகும்? நான் இவ்வளவு தூரம் போக முடியுமா? குளிர் இருக்குமே, சூழ்நிலை இப்படி இருக்குமே, போற வழியில நாய்க்கு யானை கீனை எதாவது அடிச்சிருமா இப்படின்னு யோசிச்சிருந்தா ஆண்டவருடைய பெரிய திட்டத்தை வாங்க முடியுமா? அவருடைய சமூகத்தில் இருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல மறுபடியும் ஆண்டவர் அவரோடு பேசி இருக்க முடியுமா? ஆண்டவர் எல்லாமே அன்பானவர், எல்லாம் நல்லதுதான். டிஜிஎஸ் அவர்கள் ஒரு முறை சொன்னாரு, அவர் என்ன ஒரு சைடு அன்பானவர் தான், இன்னொரு பக்கம் ஹை டென்ஷன் வயர் மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணும். ஆண்டவருடைய சமூகத்தில் கேர்ஃபுல்லா நடக்கணும். இப்ப நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அனுதினமும் அவரை தேடுகிறோமா? சீனாய் மலையிலே மோசே தேடினது போல, அல்லது இந்த மார்த்தாளை போல வரவழைத்து விட்டு விடுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் உறவாடுகிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த நாள் உலக வேலை பிரிக்கிறதா? கணவனோ மனைவியோ குழந்தைகளோ ஏதாவது காரணமின்றி நம்முடைய வாழ்க்கை தடைபடுகிறதா? ஸ்பிரிச்சுவாலிட்டி தடைபடுகிறதா? யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த டிஸ்ட்ராக்டட் லைஃப்ல இருந்து நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும். நம்முடைய குறிக்கோள் ஒன்றாக இருக்க வேண்டும், அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் மீதோ பொருட்கள் மீதோ பற்றுகளின் மீதோ எதிலும் நம்முடைய கவன சிதறல் மாறிடவே கூடாது. நம்முடைய கவனம் எந்த காரியத்தை செய்கிறோமோ, அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, உலக காரியமா இருந்தாலும் சரி, ஆன்மீக காரியமா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும் நாம் கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நிச்சயம் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். இந்த டிஸ்ட்ராக்டட் இதில் பார்த்தீங்கன்னா யூகேல ஒரு சர்வே எடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் ஆக்சிடென்ட் நிறைய ஆயிட்டே இருக்கு. அப்போது ஒரு சர்வே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் சகோதரர் சொன்னார், ஹார்ட் அட்டாக்ல உலகம் முழுவதும் நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் லைனாக ஒரு டிசீஸை பற்றி சொன்னார் இல்லையா? இப்போ ஆக்சிடென்ட் எதனால் ஆகுதுன்னா எல்லாம் இந்த மொபைலில் தான். டிஸ்ட்ராக்ஷன் எதனால் வருது? இப்போ போகும்போது வரும்போது பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அப்போ அந்த நம்மளோட கவன சிதறல் என்ன ஆகுது? வண்டி மேலேயோ ரோட்டு மேலேயோ இருக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் யூகேல இப்போ இந்த கவன சிதறனால ஆக்சிடென்ட் ஆகி மறிக்கிறவங்க ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இப்போ கடந்த வாரத்தில் ஒரு சர்வே எடுத்து போட்டிருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போது நம்முடைய கவன சிதறலை மாற்றி கவனமாக ஒவ்வொரு காரியத்தும், எந்த காரியமாக இருந்தாலும் சார், இந்த காரியத்தை ஆராய்ந்து மேக்ரோ மைக்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மேக்ரோனா
பெருசா பார்க்கறத விட மைக்ரோ லெவல்ல பார்த்தோம்னா தான் இந்த தப்பெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் மைக்ரோ லெவல்ல நம்ம நடக்கும்போது தான் நம்ம பாதை சரியாக இருக்கும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கும். இயேசு கிறிஸ்துவை கவனித்து அவருடைய காரியங்களில் ஆராய்ந்து நாம் நடக்கின்ற பொழுதுதான் அவர் எப்படி ஃபாலோ பண்ணாரோ நமக்கு அவர் தான் குரு, வேற யாரும் குரு அல்ல, எந்த ஒரு மனிதனும் அல்ல. எந்த ஒரு மனிதனும் மாறக்கூடியவன் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து நானே வழியும் உண்மையும் உயிர்ப்புமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்மை வழிநடத்த வல்லவராக. ஆகவே அனுதினமும் அவருடைய சமூகத்தை கிட்டி சேர வேண்டும், டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று சொல்லி இறைவன் விரும்புகிறார். இரண்டாவதாக கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் 40வது இறைவார்த்தை சொல்லுகிறது, மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. தனியே விட்டுவிட்டு வந்து விட்டாளே என்று சொல்லி மார்த்தாள் இயேசுவிடம் வந்து சொல்வதை இங்கு பார்க்கிறோம். இரண்டாவது, நாம் இயேசுவோடு கூட நடக்காத பொழுது நம்முடைய எண்ணங்கள் எப்படியாக மாறுகிறது? குறை சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. இன்றைக்கு நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? இந்த உலக காரியங்களில் சார்ந்திருந்தால் இந்த உலக காரியங்கள் நம்மோடு ஒட்டிக்கொள்ளும். இந்த உலக காரியங்களை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். எனக்கு '89ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். நான் அப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றி வர ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் நான் சண்டேல ஈவினிங் மாஸ்க்கு தான் வருவேன். இருதயா தியேட்டருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு சகோதரர்களோடு கூட நான் அதிகமாக உறவாட ஆரம்பித்தேன். என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் விட்டுவிட்டேன். சகோதரர் எட்வின் அவர்களுக்கு கூட தெரியும், ஒரு முறை அவர் கல்லூரியில் எனக்கு அருகில் நின்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு சண்டை உருவானது. எனக்கு சரி என்று சொல் என்று கோபம் வந்து விட்டது. அப்பொழுதுதான் என்னுடைய காரியங்களை சகோதரர் அவர்கள் அறிந்து கொண்டார். என்னுடைய இனத்தோடு கூட என்னுடைய கூட்டாளிகளோடு கூட நான் ஒரு சில காரியங்களில் ஈடுபட ஆரம்பித்தேன். அவ்வளவு கோபம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு ஒரு தடவை ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது காரணமே இல்லாமல் ஒரு மனிதன் என்னுடைய பின்னாடி வந்து ஓங்கி அடித்தான். அது என்னால் பாதிக்கப்பட்டவனோ இது யாருன்னே எனக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆனால் ஒரே நிமிடம் மறுபடியுமாய் அந்த மனித சுபாவம் வெளிவரும் இல்லையா? ஒரே நிமிடம் திரும்பி பார்த்தேன். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டத நிமித்தம், ஆண்டவரே பொறுமையை தாரும் என்று சொல்லி ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து திரும்பி பார்த்தேன். அந்த மனிதன், நான் அவனை அடிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யவில்லை. அவன் அப்படியே விழுந்து விட்டான். என் கண்களில் கண்ணீர். நான் அப்படியே ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே முறையிட்டேன். ஆண்டவரே, எத்தனையோ தவறான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனாலும் இன்றைக்கு என்னை காத்து கொண்டிர, உம்முடைய சாட்சியை இழக்காமல் என்னை காத்து கொண்டிர உமக்கு நன்றி. இனியும் இந்த பொறுமையை எனக்கு
கற்றுக்கொடும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடினேன். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, எத்தனையோ பாடுகள் நிந்தைகள் வரலாம். இந்த பெண்ணை போல நான் மட்டும் ஏன் தனியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணங்கள் வரலாம். ஊழியத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேனா, ஏன் எனக்கு வேலை பளு என்று நினைக்கலாம். மற்றவர்கள் எல்லாம் ஏன் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்று நினைக்கலாம். அல்லது இப்படி தனியே விட்டுவிட்டு உம்மிடத்தில் இருக்கிறாள் என்று தன்னுடைய சொந்த சகோதரியை வெறுத்து அவளை தவறாக நினைக்கலாம். நம்முடைய எண்ணங்கள் மாறி இருக்கலாம். ஆம், எனக்கு பிரியமானலே, அந்த தவறான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. ஏனென்று சொன்னால், நாம் செய்வதற்கு நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. பிரைஸ் தி லார்ட். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வராமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ளவும் முடியாது, அதை நிர்வகிக்கவும் முடியாது, அதை செய்யவும் முடியாது. மார்த்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்யறான்? இரண்டாவதாக, மற்றவர்கள் மீது தன்னுடைய சொந்த சகோதரியை கூட தவறாக எண்ணக்கூடிய இவள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து எனக்கு உதவி செய்யாமல் அங்கு இருக்கிறாள் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்கலாம். ஆம், அப்படி நாம் செய்கின்ற பொழுது நம்முடைய இறை பிரசன்னத்தை, ஆண்டவரோடு உள்ள உறவை இழந்துவிட முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் நம்மேல் கவலை கொண்டுள்ளார். 1 பேதுரு 5:7 நீங்க வாசித்தீர்கள் என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. அவர் நம்மேல் கவலை கொண்டார். நாம் போய் அவரை கவலைப்படணும்னு அவசியமே இல்லை. நம்ம கவலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, உலக காரியங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாம் ஆண்டவரோடு நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக கூட, அடுத்தது, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவருக்கே என்ன செய்யறாங்க? ஆலோசனை கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குறோமா? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்புறோம், விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம உள்ள என்ன நினைக்குது? நான் விரும்புகிறத ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறட்டும்னு சொல்றோம். இது எது உண்மை? யோசிச்சு பாருங்க. இங்க ஆண்டவருக்கே என்ன சொல்றா? ஆலோசனை சொல்றா. அவளை வந்து உதவி செய்ய சொல்லும் என்று சொல்லி சொல்வதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவினால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியாமல் போயிருமா? அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்தவர் அல்லவா? மார்த்தாள், மரியாள், லாசர், அவங்க அப்பா சீமோன், அவர் தொழுநோயாளி. எல்லாம் முன்னாடி படிச்சீங்கன்னா எல்லாமே தெரியும். ஒலிவமலைக்கு போற இடத்துல, பெத்தானியா கிராமத்துல 2 நாள் முன்னாடி, ஒலிவமலைக்கு போறதுக்கு முன்னாடி அங்கதான் வந்து தங்கி இருக்காரு. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லா அற்புதங்களையும் பெற்றிருக்காங்க. இப்ப இவ போய் சமைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து காரியங்களை கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த உணவு காரியங்களை ஆசீர்வதித்து கொடுங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் செய்யாமிட்டுருவாரா? இன்னும் உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. செய்ய மாட்டார் போல இருக்குது. நைட்டுக்கு டிஃபனே கிடையாதுன்னு சொல்றாங்க. நிச்சயம் ஆண்டவர் செய்வார் இல்லையா? ஆண்டவர் செய்யாத எந்த காரியமே அவர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். முதலாவது அவர் என்ன நினைக்கிறாரு? ஆண்டவரோடு நாம் இருக்கணும். அதைத்தான் அந்த மரியாள் என்ன செய்யறா? வந்து ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துட்டான். அதேதான் மார்க்கு 3:14 வாசிங்க. மார்க்கு தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற முன்னாடி வசனம் படிங்க சிஸ்டர். அதன் பின்பு இயேசு மலை மேல் ஏறி
தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்றார். விரும்பியவர்களை, இயேசு கிறிஸ்து விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். எதற்கு வந்தாங்க? தம்மோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். தம்மோடு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? நற்செய்தி அறிவிக்கணும், அற்புதங்களை செய்யணும். முதலாவது ஆண்டவரோடு இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆகுது? ஆண்டவரோட நம்ம இருக்கிறோமா? காலையில தேடுறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எந்நேரம் காத்திருக்கிறோமா? இன்னைக்கு அதுக்கு மட்டும் முடியல, எல்லாம் பிஸி. எனக்கு டைமே இல்லை பிரதர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலையே, எனக்கு 5 நிமிஷம் கூட ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லியிருந்தாருன்னா என்ன இருக்கும்? மார்க் 1:35 வாசிங்கன்னா, அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஆண்டோடு மலை மேலே ஏறி சென்று தந்தையாம் கடவுளோடு உறவாடுவதை அங்கு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே தந்தையாம் கடவுளை நோக்கி ஜெபித்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எம்மாத்திரம்? இந்த உலகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் நாம் பலப்பட வேண்டும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அழகையானவன் யாரை விழுகலாவோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறானே, அந்த காரியங்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டாமா? இந்த உலகத்தின் பாவ காரியங்களிலிருந்து, இந்த உலகத்தின் பாவ நாட்டங்களில் இருந்து நாம் மீட்க வேண்டும் அல்லவா? ஒவ்வொரு காரியத்தையும் நாம் வெற்றி கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த விசுவாச வாழ்க்கையில் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும் அல்லவா? இன்றைய நாளிலும் நாம் யோசித்து பார்ப்போம். இந்த மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்க தன்னை ஒப்பு கொடுத்தாலே, இன்றைய நாளிலும் நாம் யோசித்து பார்ப்போமா? மரியாளை போல நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் அல்லவா? மரியாதை போல ஆண்டவரோடு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த உலகத்தின் காரியங்களை விட்டு, இந்த உலகத்தின் ஆசா பாசங்களை விட்டு, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து காரியங்களை விட்டு ஆண்டவரோடு இருக்க வேண்டும் அல்லவா? மரியாதை போல, இந்த மார்த்தாளை போல அந்த டிஸ்ட்ராக்ஷன் லைஃப் வேண்டாம் சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் பலப்படுவோமா? நாம் அப்படியே எழுந்து நிற்போம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டிலும் உம்முடைய சமூகத்தில் ஒரு நாள் மேலானதே. உம்முடைய வார்த்தையிலே இரவும் பகலும் தியானம் செய்து உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கவும் உம்மோடு இருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக சுவாமி. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே,
நேசித்து வருடத்தும் எங்கள் அன்பு தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அனுதினமும் காத்திருக்கவும் உம்மோடு இணைந்து நடக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு ஆற்றலை தருவீராக. ஏனோக்கு கடவுளோடு சஞ்சரித்தானே சுவாமி, அவன் காணப்படாமல் போனான். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் நடக்க ஒரு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை, உம்மோடு நடக்கிற வாழ்க்கையை, உம்மிலே பலப்படுகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. இந்த உலகத்தின் தடைகள் வேண்டாம் ஆண்டவரே, கவன சிதறல் வேண்டாம் ஆண்டவரே. உம்மோடு நடக்க எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தருளும். தூய ஆவியானவர் அதற்கு பலனை கொடுத்து நடத்துவீராக. ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் பாதுகாத்தருளுவீராக. உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே.